ஒரு குட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதித்தி சௌமியா நாராயணன். இவங்க ஒரு ஆர்டிஸ்டிக் சைல்டு. இவங்க பேசணும்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் மற்றவங்க பேசுவாங்களாம். ஏன் அப்படின்னா இவங்க ஒரு நான் வெர்பல் ஆர்டிஸ்டிக் சைல்டு. இந்த குழந்தை என்ன சாதிச்சுன்னு பார்க்கலாமா? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. எதுக்கு அப்படின்னா வித் யூ ரைட் த்ரூன்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதை ரெகனைஸ் பண்ணி தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பேச முடியாத ஒரு குழந்தை எப்படி நாவல் எழுதுச்சு? இவங்களோட ஸ்டோரி பார்க்கலாமா? 5 வயசு இருக்கிறப்ப ஸ்கூல்ல வந்து ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதுக்கு இவங்க தான் வந்து சென்டர் ஆஃப் த ஃபிகர், ஒரு காடோட வேஷம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 3 மாசம் முன்னாடியே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டெய்லி அந்த சேம் டைமிங்ல சேம் பாட்டு சேம் ட்ரெஸ் போட்டு அந்த இடத்துல உட்கார்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. 3 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணதுல இவங்க அந்த ஸ்டேஜ்ல போயிட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா டெலிவரியும் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான உத்வேகம் தான் வந்து இவங்களை இந்த மாதிரி ஒரு நாவலுக்கு பூஸ்ட் பண்ணிருக்கு. இவங்க ஃபர்ஸ்ட் தன்னை சுத்தி நடக்கிறத வந்து பிளாகா எழுத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஷார்ட் ஸ்டோரியா எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதவே அந்த ஷார்ட் ஸ்டோரியே வந்து கொஞ்சம் பெருசா எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. அந்த நாவல்ல இருக்கிற 2 ப்ரோட்டகனிஸ்டும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறவங்க. அந்த பாசிட்டிவா இருக்கிறவங்க எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா தன்னை சுத்தி இருக்கிற மக்கள் இருந்து எடுத்தாங்களாமா. அப்ப இதை யோசிச்சு பாருங்க, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க பாசிட்டிவா இருந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலியும் பாசிட்டிவா இருந்திருக்காங்க. இந்த 2 பாசிட்டிவிட்டியும் அவங்கள பாசிட்டிவ் ஆக்கி மோட்டிவேட் பண்ணி ஒரு நாவலே எழுத வச்சிருக்கு. இதே மாதிரிதான் நம்ம குழந்தைங்களுக்கும் ஆட்டிசம் ப்ராப்ளம் இருந்தாலும் நான் வெர்பலா இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது தனித்திறமை இருக்கும். அதை வெளிக்கொண்டு வர்றது நம்மளோட வேலை தான். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஒரு எக்ஸ்ப்ளோரர் கண்டனோட உங்களை சந்திக்கிறேன்.